மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். 2ஆம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில 2 ஆரையும் இணைக்க போறாங்களாம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. சொல்லுமணி எனக்கு ஆல்ரெடி 9 படம் ஃப்ளாப். இது 10வது படம். ஃப்ளாப்னா 10வது படம். ஆனால் இன்னும் 3 படம் என் கையில் இருக்குது. ஏதோ ஒரு படம் ஓடிட்டோம். ஆனால் உனக்கு இதான் ஃபஸ்ட் படம். அவங்க சொல்கிறாங்க எடுக்கக்கூடாது, இவங்க சொல்கிறாங்க எடுக்கக்கூடாது, ஈகோ வச்சு நீ பண்ணினா இதுதான் உனக்கு லாஸ்ட் படம். இந்த படம் ஓடலைன்னா உனக்கு இதுதான் லாஸ்ட் படம். இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைன்னா நான் ஆஃபீஸில் இருக்க முடியாது. நீ நாளைக்கு ஆஃபீஸுக்கு இல்லை, இந்த ரோடு கூட நீ வராது. அப்போ 25 lakhs அட்வான்ஸ் சம்பளம்னு அவர் பேசியிருக்காரு. நான் கேட்டது 50,000 தான் சம்பளம். அவர் 50 lakhs நினச்சிக்கிட்டாரு. ஓ, என்னால் நிற்க முடியல, வேர்த்து விறுவிறுத்து அப்படியே அட்வான்ஸாவே 2 லட்சம் அட்வான்ஸாகவே 2 லட்சம் இருக்குது. 2 lakhs மேலே எழுத்தால படிச்சுட்டேன். மேலே மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்து அப்படியே ஸ்வெட்டிங் ஆகுது. அப்படியே என்னால் அதை அந்த இது கூட டைஜஸ்ட் பண்ண முடியல, அதை எதிர்பார்க்க முடியல. ராஜா சார் கிட்ட போகும்போது, ஓ என்னையா நீ எல்லாம் 5 பாட்டு 6 பாட்டு வச்சு நீ பாட்டே இல்லை படத்தில். சார் நான் ராஜா சார் படம் எடுக்கல சார், என் கதை அழுவுற சத்தம் கேட்குது. விஜயகாந்த் சார் யார் அழுவுதுன்னு பார்த்தேன். காலில் அது ஷூ கட்டிட்டுனால காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டு பூஷன் அவன் பேர். அவன் அழுகுறான். அவருக்கு திடீர்னு ஏன்டா அழுகுறான்னு. இவ்வளோ பெரிய செட்டில் நீங்கள் ஆடாமல் ஜான் பாபு ஆடுறாரு. டக்குன்னு அவருக்கு ஃபயர் ஆயிடுச்சு. உடனே இப்ராஹிம் ராவத்தர், டேய் திருட்டு நாய வடாது, ஏன்டா அறிவு கட்ட முட்டாள், ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் எடுக்கலான்னு ஒருத்தன் வந்தா நீங்கள் நாச்சம் மட்டும் இல்லைடா நீ. மிகப்பெரிய அநியாயம் நடக்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது. 2025 நீங்க தமிழ் சினிமாக்கு இயக்குனராக அறிமுகமாகி 35 வருடங்கள். அந்த தமிழ் சினிமாவோட முக்கியமான படங்கள்ல ஒன்றான புலன் விசாரணை ரிலீஸ் ஆகி 35 வருஷம். ஸோ கலாட்டாவோட மூவி ஆஃப் த மந்த்ல இந்த மாதம் புலன் விசாரணை பத்தி அதோட இயக்குனர்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப முக்கியமான படங்கள்னு சொல்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கும். ஒரு பெரிய ஹீரோட படம்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு இன்ட்ரோ சாங் வேணும், அவருக்குன்னு ஒரு ஃபைட் வேணும், குறிப்பாக அவருக்குன்னு ஒரு ஜோடி வேணும், அவங்க கூட ஒரு பாட்டு வேணும், ஃபேமிலி கதை, அப்படி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. அந்த ரெகுலர் பேட்டர்ன் எதையுமே நீங்க புலன் விசாரணையில ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. அதுல இருந்து ஆரம்பிக்கலாமே. ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். வெறும் நல்லதை மட்டும் பண்ணி ஹீரோயிசம்னா என்ன இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்டாக அவர் ஹீரோ வருவார், நல்லது பண்ணுவார், போவார் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனாக ஒரு ஹீரோ சூஸ் பண்ணணும் நினச்சி தான் அந்த கதையை நான் சூஸ் பண்ணி, வில்லனை கூட வெளி உலகத்திலிருந்துலாம் கொண்டு வராமல் நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள்லேருந்து வில்லனை தயார் பண்ணணும். ஆனஸ்ட் ராஜுங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு, அவரை பற்றி நிறைய கதைகள். எர்னஸ்ட் ராஜ்னு ஒரு, அவரோட பேரு எர்னஸ்ட் ராஜுங்கிற ஒரு கேரக்டர். அவர் தஞ்சாவூர் இருந்தார். அவரை பற்றி என்னோட நண்பர்கள் அவரை பற்றி சொன்னாங்க. அப்புறம் பச்சை தண்ணி மாணிக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவரை பற்றியான ஒரு அதையெல்லாம் சேர்த்து ஒரு கதாபாத்திரமா நான் கேட்ட கரடு முருடான நல்லவனா இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கேரக்டரா உருவாக்கணும். அதுதான் ஆனஸ்ட் ராஜ் புலன் விசாரணை. அது சொன்ன உடனே விஜயகாந்த் சாருக்கு பிடிச்சிருச்சு. என்னோட அதிர்ஷ்டம் என்னன்னா, அவர் பேர் ராஜுங்கிறது ஒரு எனக்கு தெரியாது. விஜயகாந்த் சாரா தான் எனக்கு தெரியும். ஆனா அவர் உண்மையான பேர் ராஜுங்கிறது. அப்ப அதோட அவர் கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டாரு. அதனால ஆனஸ்ட் ராஜுங்கிறது நீங்க எழுதும்போது ஆனஸ்ட் ராஜன் தான் இருந்துச்சு உங்க கதையில. கேரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஆனஸ்ட் ராஜ் தான் சொன்னேன். அதனால அவருக்கு அது பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட் விஜயவானில் 8th floor ஷூட். அப்போது ஏஷியாவிலே அதுதான் மிகப்பெரிய ஃப்ளோர். முதல் முறையா 8 ஜென்ரேட்டர் வச்சு லைட் பண்றோம். ஃப்ளோர் ஃபுல்லா லைட். அதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 500 பேர், ஃபைட்டர்ஸ் ஒரு 100 பேர், 80 பேர், டான்சர்ஸ் ஒரு 100 பேர். ஃபர்ஸ்ட் டே ஷாட் எடுக்கும்போதே மணி 3:15 மணி ஆச்சு. என்ன சீன் எடுத்தீங்க ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட் இதுதான், இதுக்கு தான் சாங் தான், அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அந்த சாங்ல சாங் ஷூட் போயிட்டே இருக்கு. அப்போ என்னன்னா, அது ஒரு ஆர்டரா போகணுங்கிறதுக்காக நான் அது ஆர்டரா வரும்போது அவர் கொஞ்சம் லேட் என்ட்ரி. சாங்ல பார்க்குற மாதிரி தான். ஆனால் முதல் நாளுங்கிறதால அவர் வச்சு ஷார்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வந்துட்டார் காலைல 9 மணிக்கு. நைட்டு 9 மணி வரைக்கும் நான் ஷார்ட் எடுக்கல. நான் எடுத்ததே 3:15 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். சரி. அப்புறம் அதுக்குள்ளே அந்த காஸ்டியூமர் அவங்களாம் போகிறாங்க இல்லையா, அவங்க இது பார்க்குறாங்க. பெரிய செட்டு. அப்போ தமிழ்நாட்டிலே பெரிய செட் அது. அவர் ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு வச்சுங்க. அந்த சீனை நான் சீனாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இவர் மேக்கப் போட்டிருக்காங்க. திடீர்னு இவருக்கு அழுவுற சத்தம் கேட்குது விஜயகாந்த் சாருக்கு. யார் அழுவுதுன்னு பார்த்தேன். காலில் அது ஷூ கட்டிட்டுருக்கான்ல காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டு பூஷன் அவன் பேர். அவன் அழுகுறான்.
அவருக்கு திடீர்னு ஏன்டா அழுகுறான்னு. அண்ணே பிரம்மாண்டமான செட்டுன்னு. சரி அதுக்கு ஏன்டா அழுகுற? சாங் சூப்பர் சாங்ண்ணே. சரி அதுக்கு ஏன் அழுகுற? 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், 100 பேர் இளையராஜா பாடி இருக்காரு. இவ்வளோ இது. சரி எல்லாம் நல்லா தான் இருக்கு, அதுக்கு ஏன்டா அழுகுறேன்னு. இவ்வளோ பெரிய செட்ல நீங்க ஆடாம ஜான் பாபு ஆடுறாரு. டக்குன்னு அவருக்கு ஃபயர் ஆயிடுச்சு. உடனே அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, வந்து அவரே ப்ரொடியூசரு, ஏற்கனவே கொஞ்சம் கோபத்தில் இருந்திருப்பார் இல்லையா, காலில் நான் கோபம்னு டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டார். ஸ்டாப் ஆகி கூப்பிட்றா அந்த இப்ராஹிம். உடனே இப்ராஹிம் ராவத்தர், டேய் திருட்டு நாய வடாங்க, ஏன்டா அறிவு கட்ட முட்டாள், ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் எடுக்கலான்னு ஒருத்தன் வந்தா நீங்க நாச்சம் பண்ணிட்டு இல்லடா நீ. அவனை திட்டுற மாதிரியே இவனுக்கும் கொஞ்சம் அவங்களோட உறவு எப்படின்னா நண்பர்கள், அப்பாவும் மகனுமானது. ஓகே, அது மாதிரியான ஒரு இது காதலர்கள் சண்டை போட்டுப்பாங்க, வாடா போடான்னு பேசிப்பாங்க. அப்புறம் டேய் போடா இதோ எடுக்கிறேன் போடா போய். உங்களுக்கு எவ்வளவு வயசு அந்த படம் எடுக்கும்? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 23 வயசு. பா, எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு 23 வயசு பையன் கிட்ட ஏசியாலே பெரிய செட்ல இவ்வளவு பெரிய செட் போட நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க? தைரியத்தை கொடுத்தது வந்து இயக்குனர் மணிவண்ணன். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப பயந்தாங்கொல்லி, ரொம்ப ஃபேஸ் பண்ண கஷ்டம். ஆனா அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா, எது இருந்தாலும் படம் எடுக்கலாம், எது இல்லைனாலும் படம் எடுக்கலாம். ஹீரோ வந்தாலும் எடுப்பேன், ஹீரோ இல்லைனாலும் எடுப்பேன். ஹீரோ இல்லைன்னா எப்படி எடுப்பேன்? அதை விட்டுட்டு மீதெல்லாம் எடுப்பாரு. நீ எப்போ வேணாலும் வா, நான் எடுத்துப்பேன். நீ நாளைக்கு கூட வா, நான் எடுத்துப்பேன். ஃபைட் மாஸ்டர்னா அவரே ஃபைட் எடுப்பாரு, டான்ஸ் மாஸ்டர்னா அவரே டான்ஸ் எடுப்பாரு, கேமராமேன் வரும் அவரே கேமரா பிடிச்சி ஆப்ரேட் பண்ணுவாரு. ஓகே. அப்புறம் வந்து செட் அசிஸ்டன்ட் வந்து கீழே வந்து சாணிக்கு வச்சுங்க, அவன் கொஞ்சம் கூச்சப்பட்டாலும் டக்குன்னு அவரே கை எடுத்து அவர் வரம் போடுவார். பெரிய வேலை சின்ன வேலை இல்லை, அந்த இடத்துல போயிட்டாருன்னா அவர் தான் எல்லா வேலையும் பண்ண தயாரா இருப்பார். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை. புலன் விசாரணை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிஜ சம்பவம் சில விஷயங்கள் தழுவி எடுக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஆட்டோ சங்கரோட வாழ்க்கையை பார்க்கும்போது பயங்கரமா ரிலேட் ஆச்சு. அதை வச்சு அந்த கதைகள்ல நிறைய விஷயம் எழுதப்பட்டதா? ஆட்டோ சங்கருக்கும் புலன் விசாரணைக்கும் கொஞ்சம் தான் இது, அந்த புதைக்கிறது, வீட்டுக்குள்ளேயே புதைச்சது, மற்றபடி அவங்க கேரக்டர் நான் வந்து எடுக்கவே இல்லை. ஆனா இதுல அதுலயும் அந்த தர்மா கேரக்டர் ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா இருக்கும். ஆமா ஆமா, ஆட்டோ சங்கருங்கிறதால ஆட்டோ தர்மான்னு வந்து அதை வச்சுக்கிட்டோம், அதை மீன் இது பண்ணிட்டோம். அதைப்படி மேலோட்டமா அதை எடுத்துட்டோம். அன்னைக்கு வந்து பரபரப்பா இருந்ததால அது கொஞ்சம் ஆக்வர்டான விஷயங்கள் நிறைய இருந்ததால நான் அதுக்குள்ள போக விரும்பல. மேலோட்டமா பெண்களை வச்சு ஒரு விபச்சாரம் பண்றேன், ஹியூமன் ஆர்கனுக்காக சில பேரை வந்து கிட்னாப் பண்ணி இது பண்றான். அவனுக்கு கூட என்ன நடக்குன்னு தெரியாது, இங்கேருந்து ஆளை அனுப்போம் அதுவும் அந்த வரைக்கும். பட் ஆட்டோ சங்கர் அந்த இதுலயும் இந்த ஹியூமன் ஆர்கன் பத்தி இருந்துச்சு இல்ல? அதுல இல்ல, அதை லிங்க் பண்ணேன் நான். ஓகே. இதுக்கப்புறம் அவன் இப்போ மர்டர் பண்ணி புதைச்சிட்டான், அதோட அவன் கதை முடியுது, அவனோட அது முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவன் வந்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து ஒரு இதுவாக தொடர்பு பண்ணி அதை எடுத்தான். அவனுக்கு அதில் அது மாதிரி இது. ஓகே. உண்மையிலே இந்த படம் எந்த அளவுக்கு வேகட்னா, இப்போ எண்ணெய் இருந்தாலும் ஒரு படம் வந்துச்சு அஜித் சார், 2017 வந்துட்டு காலகட்டத்தில். ஸோ அதில் வந்து இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் பற்றி வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் 27 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஆர்கன் டிராஃபிக்கிங் பற்றி அப்பயே பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மெடிக்கல் மாஃபியாவில் என்னென்ன விஷயம் நடக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்குதுன்னு வெளிப்படையாக காட்டுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த கதை நடந்துச்சா சார் இந்த மாதிரி ஆர்கன் டிராஃபிக்கிங்? நிச்சயமா மிகப்பெரிய அநியாயம் நடக்கிறது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குது. மிகப்பெரிய அநியாயம் அன்னைக்கும் அது நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 50% இல்லை 20% வெளியே வந்திருக்கு. அன்னைக்கு வெளியே வராது. ஹாஸ்பிட்டல்லாம் இது வந்து ஒரு புனித தலைமுறை தான் அது அன்னைக்கு காலகட்டது. அப்ப சொல்லும்போது யாருமே அதை வந்து இது எப்படி நடக்கும், இது என்ன, இது ஒரு எப்படி, இது ஒரு பிஸ்னஸா எப்படி பண்ணுவாங்க, இதுக்கு ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு கொலை பண்ணி உள்ளக்கிறத எடுக்கிறதா, அது என்ன அப்படின்னு நம்ப முடியாம. அப்போ நான் வந்து அவங்களுக்கு சொன்ன, ஒரு மனிதனோட பார்த்து என்ன விலை கொடுக்கணும், ஒரு மனிதன்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண பிச்சைக்காரங்கிட்ட கூட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு சொத்து இருக்குங்கிறது அவனுக்கே தெரியாத ஒரு சொத்து அவங்ககிட்ட இருக்குன்னு வந்து அப்போ கொஞ்சம் மேகசின்ஸ்லாம் வந்து அமெரிக்கன் மேகசின்ஸில் அதெல்லாம் கொண்டு வந்து ராவத்தருக்கு கொடுத்து அதை வந்து அந்த அவரை முதல்ல கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ராவுத்தரை கன்வின்ஸ் பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும், வேற யாரும் அவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அவர் வந்து என்னன்னா விஜயகாந்தை வச்சு ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கணும்னு அவரோட ஆசை. இது கொஞ்சம் இங்கிலீஷ் படம் மாதிரியே அவர் இருந்தது. அந்த வகையில அவர் வந்து ஹீரோயின் இல்லை, 50 வயசான கேரக்டர், காமெடி கிடையாது, சாங் கிடையாது, இளையராஜா வச்சு ஒரு சாங் கிடையாது. அப்போதான் வந்து பாட்டுன்ட்டு கேட்டுன்னு பாட்டுக்கு ஒரு தலைவன் 9 பாட்டோட ஒரு பாட்டு சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. அதே இளையராஜா சாரோட. இதுல வந்து அவருக்கு ஒரு பாட்டு கூட கிடையாது.
அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவரு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ரைட். அதனால வந்து அவரு விஜயகாந்த் சாரை வந்து பண்ண விஜயகாந்த் சாரை வந்து என்னன்னா ரொம்ப தலையிட மாட்டார். செல்வமணி எனக்கு ஆல்ரெடி 9 படம் ஃப்ளாப், இது 10வது படம். ஃப்ளாப்னா 10வது படம். ஆனால் இன்னும் 3 படம் என் கையில் இருக்குது. ஏதோ ஒரு படம் ஓடிட்டோம். ஆனால் உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம். அவங்க சொல்கிறாங்க எடுக்கக்கூடாது, இவங்க சொல்கிறாங்க எடுக்கக்கூடாது, ஈகோ வச்சு நீ பண்ணினா இதுதான் உனக்கு லாஸ்ட் படம். இந்த படம் ஓடலைன்னா உனக்கு இதுதான் லாஸ்ட் படம். அவங்க சொன்னதெல்லாம் எடுன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க சொன்னால் எடுக்கக்கூடாதுங்கிற ஈகோ மட்டும் நீ வச்சுக்கூடாது. எது நல்லதோ அது செய் அப்படி ரெண்டுமே அதை பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு நான் 16 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் நடிகர்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எனக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அவரால் வந்து வந்ததே இல்லை. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா மேக்கப் ஆர்டிஸ்டால் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அந்த படத்தில் ரொம்ப அழகாக இருப்பார் விஜயகாந்த் சார். அவர் அந்த மீசை லைட்டாக முறுக்கி விட்டுருப்பாரு. நிறைய கிளாஸஸ் யூஸ் பண்ண வச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி ஷேடட் கிளாஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் தெரியும், ப்ரௌன் கிளாஸ் யூஸ் பண்ணுவார். ரொம்ப டிஃப்ரெண்டான கிளாஸஸ். அதெல்லாம் நீங்கள் எப்படி இப்போ என்ன ஒவ்வொரு வந்து அதுக்கு வந்து அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி 10 மாதம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். 10 மாதம் கஷ்டப்பட்டு நான் இப்போ அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர் வந்து பழைய புக்ஸ் அதெல்லாம் வாங்கி இந்த காஸ்டியூமு, சின்ன சின்ன ஹேர் ஸ்டைலு, மீசை ப்ளஸ் கண்ணாடி, காஸ்டியூமு, ஷூஸு, ஷூவோட லேஸு, மேலே போகிற கோட்டோட பட்டனு, இதையெல்லாம் நான் கூட கட் பண்ணி அதை ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ எவ்ரி பின் பாயிண்ட் வந்து நான் முன்னாடியே வந்து தேடி வச்சுருந்ததால் ஒன்றும் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அது கண்ணுக்கு தெரியாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிரத்தை என்னோடது இருக்கும். சார், எல்லா முதல் படம் டைரக்டருக்கும் அந்த படத்தில் அவங்களுடைய பேர் வர இடம் ஒரு ஹைலைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த படத்தில் வித்தியாசமாக அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் நீங்கள் காமிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் பேர் போடுறத அவரோட அந்த கண்ணுக்கு மேலே போட்டிருப்பீங்க. அது முன்னாடியே நீங்கள் யோசிச்சது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக வரணும், அது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. நிச்சயமா. எதனால? அது என்னன்னா ஆக்சுவலாக வந்து அது காட்ஃபாதரோட ஷாட். அது ஓகே. எனக்கு காட்ஃபாதர் படம் வந்து ரொம்ப அந்த ஷாட் வந்து காட்ஃபாதர் ஷாட். அந்த நைஃபோட அது வந்து ஒரு ஒலிக்கீற்று மாதிரி போகும். அது வந்து ஐஸ் வந்து இன்னொரு படத்தோட வேற ஒரு அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டே நான் வந்து டைட்டில் போடும்போது இப்படி தான் இருக்கணுங்கிறது வந்து அந்த ஐஸில் அந்த ஒலிக்கீற்று உள்ள வரும்போது டைரக்ஷன் வந்து வரணும் அப்படிங்கிறது. அதனால் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி தான் ஹீரோ நீங்கள் பெருசாக காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஹீரோ காலில் ஷார்ட் வச்சு கையில் ஷார்ட் வச்சு அந்த சாங் வச்சு இது வச்சு எதுவுமே நீங்கள் தேவையில்லை. நீங்கள் வில்லனை வந்து பூஸ்டப் பண்ணி இந்த வில்லனை எப்படா இவன் சமாளிக்க போகிறான்னு சொன்னாவே அதை விட ஒரு பெரிய ஹீரோயிசம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து ஹீரோ இப்போ இது வரும்போது அது வந்து ஒரு மொனோட்டோனியாவும் கோபமும் வந்துடும். சரி, இப்போ ஒவ்வொரு வில்லன் எவ்வளோ கொடூரமானவன் காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். எனக்கு என்ன ஒன்று புலன் விசாரணை அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது அதோட நாய் அவர் கொல்றதா இருக்கட்டும், அவரோட மகளை கொல்றதா இருக்கட்டும், அது லைக் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. இப்போ பார்க்கும்போதே அது அப்படி தான் இருக்குது. அந்த டைமில் அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கும்போது செகண்ட் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும்போது இது ஏதோ பாதிக்குமோ நீங்கள் யோசிச்சிங்களா? வெறுமனே ஸ்வீட் வந்து இனிக்காது, கொஞ்சம் காரம் சாப்பிட்டா தான் ஸ்வீட் இனிக்கும். ஒரு சொசைட்டிக்காக தன் மகளையே கூட பலி கொடுத்து அது இது பண்ணுறாரு. அப்போ ஒரு இது தேவைப்படுதாங்க, ஒரு பலி தேவைப்படுது. அப்போ எது மாதிரியா இருக்கலாம்? அது முதல் வந்து பலி வந்து அந்த டாக். அதை வந்து அதுக்கு ஹீரோ மாதிரி தான், அது ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் அது படம் ஃபுல்லாக அது வரும். அதுதான் குழந்தைய காப்பாற்றும், அதுதான். அப்போ அது வந்து செகண்ட் ஹீரோ தான். செகண்ட் ஹீரோ இப்போ அமிதாப் மாதிரி தான் அது வந்து. அப்போ அதனோட இது வந்து அது வந்து பலி, இந்த குழந்தை வந்து தியாகம். அப்போ காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த குழந்தையோட இது வந்து அப்போ வந்து பலியும் தியாகம் இது வரும்போது அது வீரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அவனை செதறடிக்கணும்னு ஒரு கோத்தை ஒரு இதை வந்து ஆடியன்ஸுக்கு முதல்ல நம்ம அது உண்டு பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இல்லைன்னா அது வெறும் ஃபைட் சும்மா சத்தமாக இருக்கும். அப்போ அடிடான்னு தோணும். ஆனால் அவன் அடி வாங்குவார் உள்ளே போயிட்டு, அடிக்க முடியாது. அப்போ இன்னும் கொஞ்சம் இது வரும். அப்போ வரும்போது அதனுடைய ஃப்ளரிஷ் வந்து நல்லா, அதுதான் அதனுடைய பேட்டர்ன். அந்த காலகட்டத்தில் எவ்வளோ கட்டாயம் ஒரு படத்தில் பாடல் இருக்க வேண்டியது. ராஜா சார் எப்படி சம்மதிக்க வச்சிங்க அந்த முதல் படத்துக்கு? ராஜா சார் கிட்ட போகும்போது என்னையா நீ எல்லாம் வந்து 5 பாட்டு 6 பாட்டு வச்சு நீ பாட்டே இல்லை படத்தில். ஃபர்ஸ்ட் பாட்டே இல்லை கிடையாது, படத்தில் பாட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தேவையும் படாது அந்த கதைக்கு. சும்மா அது இதுக்காக வச்சுதான், பாட்டு தேவைப்படாது. என்ன நீ பாட்டு இல்லைங்கிறேன் சார். நான் வந்து ராஜா சார் பாடம் இருக்கு சார், என் கதை அவருக்கு அப்படியே கோபம் வந்துச்சு. அவருக்கு ஒன்று சொன்னேன், சார் மற்றவங்களாம் வந்து ஒரு பாட்டு வச்சிரு, டக்குன்னு வந்து புரிஞ்சிச்சு நம்ம தப்பா சொல்லிட்டோன்னு புரிஞ்சிச்சு. மற்றவங்களாம் ஒரு பாட்டு வச்சிருக்காங்க சார், எனக்கு படம் முழுக்க பாட்டு தான் சார். ரீரெக்கார்டிங் தான் வந்து இது, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன் சார். அது உண்மையும் கூட. நிச்சயமா ஹாண்டிங்கா இருக்கும். அது நீங்க நான் வெளியே இருந்துட்டே வந்து
வித்தவுட் இது வந்து எந்த காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து அந்த அப்போ வந்து அவர் அது சொன்னேன் நான். இது வந்து எனக்கு ஒன்லி ரீரெக்கக்னைஸ் சார். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது பாட்டு, ஃபைட்டு, காமெடி, ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது சார். சரி அப்பயா. ஆனா ஏதோ இது போடணும் அப்பா இல்லாட்டி வெளியே தெரியாது. ஏதோ 2 பாட்டு வச்சுக்கலாம்யா அப்படின்னா சரிங்க சார்ன்னு ஒரு பாட்டு மட்டும் அந்த கிளைமேக்ஸ் ஒரு லீடுக்கு ஒரு சாங் இருந்தது. ஓப்பனிங்ல டைட்டிலா வச்சுக்கலாம் சார்ன்னு. சரி ஓகேன்னு அதை டைட்டில் மாதிரி வச்சு அது செட் பண்ணாரு. படமா பார்க்கும்போது எடிட் பேட்டர்னே பயங்கரமா இருக்கும். சீன் பை சீன் கட்டு 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 நிறைய கட்ஸ் இருக்கும். அந்த ஒரு சீன் முடிஞ்சோடனே அடுத்த சீனுக்கு அந்த ஒரு எங்கேயுமே கேமரா அந்த ஸ்லோ அந்தலாம் இல்ல, ஃபாஸ்டான கட்ஸ் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 13,000 அடி படத்தோட லென்த், 13,400 அடி படத்தோட லென்த். ஆனா இதுல 6,000 ஷாட் இருக்கு. அதுதான் ஷாட் எவ்வளவு ஷாட் ஒரு மத்த டைரக்டர் இப்ப ஷாட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000ல இருந்து 2500 அதிகபட்சம் 3000 தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். நான் வந்து 6,000 ஷாட் எடுத்திருக்கேன். ஒரு ஷாட்டும் 1 மினிட் 1 செகண்டு 2 செகண்டு ஒரு இடத்துல ஒரு 10 செகண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வந்து ½ செகண்ட்ல போயிடும். அப்படிதான் வந்து அதனோட ஸ்பீட் இருக்கும். எங்கேயுமே வந்து ப்ராப்பரா ஒரு எதனால அதை பாக்குறவங்களுக்கு அந்த ஒரு லாக் எதுவும் தெரியும், ஃபாஸ்டா போயிட்டே இருக்கணும், யோசிக்க கூடாது, மூவ் ஆயிட்டே இருக்கணும். இது நடக்குமா நடக்காதா இப்படி ஆகுமா அப்படின்னு வந்து யோசிக்க கூடாது. அது கூடவே டிராவல் ஆகி போயிடணும். இப்படி யாருக்குன்னு இப்படி பண்ணுவாங்களா, எப்படி இதெல்லாம் நடக்குமா, இந்த எதுவுமே இருக்கக்கூடாது. 2-3 ட்ராக்ல போயினே இருக்கணும். அப்போ ஆடியன்ஸு அதனுடைய அவங்க அதனோட பயணப்பட்டுருவாங்க, யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனாலும் எல்லாத்துலேயும் ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அவங்க பின்னாடி வந்து திரும்பி உட்காந்து யோசிச்சா கூட அங்கே லிங்க் பண்ணியிருக்காங்க, அப்போ அதான் வந்து சரத்குமார் அங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. சரத்குமார் முதல்ல வரும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வருவார். ஆமா ஆமா, இவர் தான் ராஜா மாதிரி உட்காந்துருப்பாரு. ராதா ரவி தான் ராஜா மாதிரி உட்காந்துருப்பாரு. அவர் ஏதோ இவர்கிட்ட வந்து கை கட்டி இது கேட்க வந்தோம். அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியும், ஆடியன்ஸுக்கு அவர் யாரும் தெரியாது. அப்படிதான் இருக்கும். அப்புறமா அதுக்கு தான் அங்கே கொண்டு வந்தாங்களா, அது மாதிரி அவன் வந்து முட்டி போட்டு நடந்து வருவான். அவன் தான் பின்னாடி வந்து இவன் தான் இது பண்ணானா. அப்போ அவன் வரும்போது அவன் பார்த்து சிரிப்பார். ஒரு ஷாட் இருக்கும், இதுக்காக தான் அவர் சிரிச்சாரா. அப்போ எல்லாமே நீங்க 2வது தடவை பார்க்கும்போது இன்னொரு கதை தெரியும். உள்ளுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கதை 2வது பார்க்கும்போது அது தெரியும். ஸோ 1990 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல மிக முக்கியமான படம் ரஜினி சாரோட பணக்காரனும் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு முதல் படம் டைரக்டரா விஜயகாந்த் சார் படம் வருது, இருந்தாலும் கூட ரஜினி சார் படம் வருது. ஏன்னா அந்த டைம்ல 2 பேரும் பீக்ல இருக்காங்க, பிரைம்ல இருக்காங்க. உங்களுக்கு அந்த தியேட்டர்ஸ் அலாட் பண்ணப்பட்ட விதம் அது எப்படி இருந்துச்சு அந்த ஓப்பனிங்? எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை. எனக்கு ஏன்னா அப்போ எனக்கு அதை பற்றியான அறிவும் இல்லை, இவ்வளோ பயம். அப்போ என்னன்னா 10 படம் கூட ரிலீஸ் ஆகும் பொங்கல். ஆமாம்ல. அப்போது ரஜினி சாருக்கு வந்து 60 தியேட்டர்னா எங்களுக்கு ஒரு 50 தியேட்டர் போதும். அப்போ வந்து 1500 தியேட்டர் இருந்தது. 10 படமும் ரிலீஸ் பண்ணலாம், சின்ன படமும் ரிலீஸ் பண்ணலாம், பெரிய படம் எல்லாமே வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அன்றைக்கி இருந்தது. நாளன்னைக்கு ரிலீஸு ஃபர்ஸ்ட் காப்பி வந்து வரல. இன்னைக்கு காலையில் வந்து இதுவாகிடுச்சு, இது சென்சார் ஆகிடுச்சு, டம்மி போட்டு சென்சார் போட்டு. ஒரிஜினல் காப்பி தான் வரப்போகுது, நைட் தான் பார்க்க போகிறாங்க. முன்னே போனேன் ராவுத்தர் சொன்னார், சிலோமணி இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைன்னா நான் ஆஃபீஸில் இருக்க முடியாது. நீ வந்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு இல்லை, இந்த ரோடு கூட நீ வராது. அதுதான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் இருக்க சிச்சுவேஷன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இடம் தூங்குனீங்களா அதுக்கு முதல் நாள்? என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே தான் எனக்கு வந்து வருத்தம். என்ன இவ்வளோ இதுவாக இருக்காங்களா, என்னடா அது மாதிரி படம் எடுத்திருக்கோம், அது மாதிரி இது மாதிரி பேசுகிறாங்கன்னு ஒரு வருத்தம் எனக்கு. அப்புறம் வந்து டு த பீக்கு நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி 4 பேரும் ஃபஸ்ட் காப்பி வந்துச்சு இல்லைங்களா, ப்ரிவியூ பார்க்க போகிறோம். போகும்போது எங்களை அலோவ் பண்ணல மேனேஜர்ஸ். இப்போ எங்களுக்குள்ளே இங்கே ஆஃபீஸில் சின்ன மனத்தாங்கல் இருக்குன்னு தெரிஞ்சிச்சேன் இல்லை அவங்களுக்கு. இப்போ ஆஃபீஸில் விஜயகாந்துக்கும் இப்போ பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ ராவுத்தரும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ இனிமேல் ஆஃபீஸ்க்கு வராதுன்னு சொல்லிட்டாரு. இல்லை இடம் இல்லை, அப்புறம் தேட்டரை பார்த்துக்கிட்டா. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா வேறு கூப்பிட்டு வந்துட்டேன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான இது. எங்கள் அப்பா சொன்னார், தேட்டரில் படம் பார்த்துல இப்போ உள்ள இடம் இல்லை, அவங்க என்னடா பண்ணுவாடா அப்படின்ட்டு அப்படியே வந்து. அப்புறம் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு முதல் நாள்? தேட்டரில் நான் முதல் நாள் போய் படம் பார்க்கல. இதுவே ஒரு சின்ன ஒரு எனக்கு அப்செட்டு. இன்னொன்று வந்து பயமும் கூட வரும். எல்லாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் ஒரு பயமும் வரும். நான் போய் பார்க்குறதுக்கு உண்டான வசதியும் எனக்கு இல்லை. இப்போ ஏன்னா அந்த படத்துக்கு எனக்கு மொத்தம் 14,000 ரூபா சம்பளம். ஏறக்குறைய 16 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதம் 1000 ரூபான்னா கூட வந்து 16,000 வேணும்.
அப்போது கடைசி 3 மாதம் வாடகை கூட கொடுக்காம நான் இருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஆட்டோவில் போனேன்னா கூட எனக்கு அந்த இது கிடையாது, பணம் கிடையாது, போய் பார்க்கறதுக்கு உண்டான பணம் கிடையாது. இப்போ இங்கேயும் பார்க்க முடியல. நான் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் தான் படம் பார்க்க போகிறேன். படம் ரிலீஸ் ஆனீங்க நான் போகல. அன்றைக்கி யாரும் என்னை தொடர்பு கொள்ளல. பொங்கல் வேற, பொங்கலுக்கு வீட்டுக்கும் போகல. இல்லை ரிலீஸ் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். எங்க ரூம்லேயே இருக்கீங்க? ரூம்லேயே இருக்கேன். எங்கே கேட்டவங்களுக்கு நான் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு வரவேற்பு இல்லை இல்லையா? இப்போ நம்மளை கூப்பிட்டு இது பண்ணுறதுக்கு இதுவும் இல்லை. அப்போ மறுநாள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஜிவி சார் வந்து சிட்டி, திருச்சி, கோயம்புத்தூர் 3 ஏரியா, மதுரையோ 3 ஏரியா அவர் வாங்கியிருக்காரு. அவர் தான் நெகட்டிவ் ஃபைனான்ஸ். அதுக்கு மீடியேட்டரா ப்ரொடியூசர் சேதுராமன் இருந்தார். அவர் வந்து காலைல வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு தம்பி நம்ம ஜிவி சார் பார்க்க போகிறோம் அப்படின்னாரு. சரி சார்ன்ட்டு அவரோட படம். இது செகண்ட் டே படம் இல்லை, நான் இன்னும் படம் பார்க்கல. செகண்ட் டே அப்போ வீனஸ் காலில் உடனே நான் போகும்போது என்ன சார் விஷயம் இல்லை, ஜிவி சார் ஒரு படம் பண்ணலான்றது. ஜிவி சார் இப்போ பீக்கில் இருக்கார். அவர் தான் எல்லாருக்கும் ஃபைனான்ஸ், அவர் தான் ரிலீஸ் கூட. சரி சரி. ஜிவி சார் எப்படின்னா 1 மினிட் தான் வந்து உங்களோட அந்த வியாபாரம் 1 நிமிஷம் தான். அதுக்கு மேலே இழுத்து அதெல்லாம் இருக்காது. எஸ் ஆர் நோ, இல்லை என்ன, அவ்வளோதான். இன்னும் என்ன, எவ்வளோ சம்பளம், என்ன சம்பளம்னு சொல்கிறது, சம்பளம் சொல்லி வானான்னு சொல்லிடுறதா, என்ன சொல்கிறது அப்படின்ட்டு, எவ்வளோ சம்பளம் சொல்லலான்னு. சார் 50 பண்ணலாம் சார். 50? ஆமாம், 50,000 50 பண்ணலாம் சார். அவர் ஒன்று சொல்ல முடியாது, கொஞ்சம் பட்ஜெட்டில் கொஞ்சம் இதுவாக இருக்கும். வில் மேக் இட் 25. சொன்னால் 25னா மறுபடியும் இது 1 வருஷம் ஆச்சுன்னா இது மறுபடியும் வாடகை கொடுத்து இது சரியாக போயிடும்போது அப்படின்ட்டு நான் வந்து சரி வச்சேன். இன்னும் எடுத்தார், டக்குன்னு செக் போட்டார், ஒரு காரில் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் வேறு விஷயங்கள் பேசுகிறார். சார் டாய்லெட் போனோம் சார். சரி ஓகே அப்படின்னாரு. நான் டாய்லெட் போய்ட்டு கதை மூட்டு டக்குன்னு கவர் எடுத்து ஓப்பன் பார்த்தா 2 இருந்தது, 2000 ரூபாய். பார்த்தா ஒரு சைபர் அதிகமாக இருந்தது. அப்புறம் 20,000மா, 25,000க்கு 20,000 சம்பளம் கொடுத்துட்டாருன்னா என்னடான்னு பார்த்தா இன்னொரு சைபர் இருந்தது. அப்போ அது 2 லட்சம் மேலே போச்சா 2 lakhs இருக்குது. அப்போது 2 lakhs எப்படி கொடுத்தாங்க? அப்போ 25 lakhs அட்வான்ஸ் சம்பளம்னு அவர் வந்து பேசியிருக்காரு. நான் கேட்டது 50,000 தான் சம்பளம். அவர் 50 lakhs நினச்சிக்கிட்டாரு. 15 ஒரு 50 lakhs நினச்சிக்கிட்டாரு. என்னால் நிற்க முடியல, வேர்த்து விறுவிறுத்து அப்படியே. அட்வான்ஸாகவே 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் இருக்குது. 2 lakhs மேலே எழுத்தால படிச்சுட்டேன். படிச்ச உடனே நின்னா கால் இது சுத்துது, அப்படியே அது இது மேலே மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்து அப்படியே சொட்டிங் ஆகுது. அப்படியே வந்து என்னால் அதை அந்த இது கூட டைஜஸ்ட் பண்ண முடியல, அதை எதிர்பார்க்க முடியல. அப்போ வந்து பசங்க பயங்கர ஹாப்பி. அப்போ தான் விஷயத்தை அவங்களுக்கு வேறு சொல்கிறேன், அடுத்த படம் கன்ஃபார்ம் ஆச்சு, அதுவும் சம்பளம் வேறு இது அப்படின்னோடனே அப்படியே நான் அங்கேயே எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 6 பியர் பாட்டில் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வேறு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு எப்போ கேக்க நகரில் வீடு. நான் வந்து அது வரைக்கும் நான் பியர்லாம் சாப்பிட்டதே இல்லை. அப்படியே வந்து சாப்பிட்டு ஒரு 3:45 4 மணி ஆயிடுச்சு. ஆனால் படுத்த உடனே இப்போ அங்கே ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வந்து பரபரப்பாயிருச்சு. பயங்கர ஹிட் படம், பயங்கர ஹிட்டு, பரபரப்பாயிருச்சு. அவர் கொடுத்த ஏரியாலாம் திருப்பி வாங்கிட்டாரு. எந்த ஏரியாலாம் சேல் பண்ணாரோ அதெல்லாம் அவர் கொடுத்து வாங்கிட்டாரு. உடனே போய் டைரக்டர் கூப்பிட்டோம். யார் டைரக்டர்? ஏய் செல்லமணி கூப்பிட்டாரு. மார்னிங் 5 மணிக்கு செல்லமணி அப்படின்னாரு. ஓகே சார், சந்தோஷம் சார், அண்ணா அடுத்த படம் நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. சார் ஜிவி சார் அவருக்கு நேரம் விடு, அப்புறம் பண்ணிக்கலாம், நம்ம அண்ணன் படம் பண்ண உடனே பண்ணலாம். சரி சார், வரணும். சரி சார், ஓகே சொல்லிட்டீங்க. அப்போ சொல்லிட்டேன், சம்பளம் அந்த எதுவுமே கேட்கலையா? எதுவும் கேட்கல. ஒன்று ஓகே சொல்லிட்டேன். ஒன்று அவர் போய் பார்த்தேன் ஜிவி சார். சார் மாதிரி ராவுத்தர் படம்னு சொன்னார். அவர் விஜயகாந்த் வச்சு பண்ணலாம் தான் ஒரு ஐடியா இருக்காரு. அப்படியே சொல்லுவோம், நீங்கள் இப்போ ராவுத்தர் மீட் நம்ம பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்ண்ணா, இல்லை அடுத்த படம் பண்ணலாம் சார். இந்த சம்பளம், இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த சம்பளம், நீ அடுத்த படம் பண்ணி அது எப்படி ஓடும் அப்படியே ஃப்ராங்காக சொன்னார். ஓகே, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த படம் பண்ணுறதா இருந்தால் இந்த சம்பளம், இல்லைன்னா இல்லை சார் நான் செக்க ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இல்லை சார் நான் வந்து அவங்க படம் பண்ணேன். அவரை இவங்க வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் தெரிஞ்சுக்கலாமா? கேப்டன் பிரபாகரனுக்கு நான் என்ன சொன்னேனோ அதான் எங்கள் சம்பளம். அந்த சம்பளம் அப்படியே கொடுத்தாங்களா? 25,000 படத்து சம்பளம். என்ன அங்கே என்ன கேட்டனோ
அதுதான் எங்க சம்பளம். ஏன் நீங்க பண்ணிருக்கலாம்ல ஒருவேளை ரொம்ப லோல இருக்க ஒருத்தனுக்கு நம்மளுக்கான அந்த ஊதியம் கிடைக்குமோ வாங்கிருக்கலாமே நீங்க. எனக்கு வந்து நான் என்னோட ஊதியமா நான் என்ன நினைச்சேன்னா, அந்த படத்தோட பட்ஜெட் 1 கோடி. என்னோட ஊதியமா நான் நினைச்சது 1,14,00,000. என்னை நம்பி எங்க அப்பாவே ₹1000 செலவு பண்ண முடியாத காலகட்டத்துல ₹1 கோடி என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க தான் கிரேட்டு. இப்போ வந்து அதனால அதுக்காக போய் இப்போ படம் வருது. அது 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 எனக்கு என்னால எவ்வளோ பணம் எனக்கு வறுமை இருக்கலாம். ஆனா என்னை நம்பி ஒருத்தங்க ₹1 கோடி விஜயகாந்த் சாருக்கு 60, 70 லட்சம் தான் வந்து பட்ஜெட்டு. ₹1 கோடி செலவுங்கிறது வந்து நானா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பண்ணி விட்டது தான். அது மனிதாபிமானம் அடிப்படையில, இல்ல தார்மீக அடிப்படையில, இல்ல நன்றி உணர்ச்சியின் அடிப்படையில. அதுவும் இல்லாம எனக்கு வந்து ராவுத்தர் வந்து ஒரு மேஜிக் மேன். சூப்பர் சூப்பர். அப்ப அடுத்த படமா எவ்வளவு பெரிய ஹிட், திரும்ப கேப்டன் பிரபாகரன், அது இன்னும் பிளாஸ்ட். ரோஜா மேம்க்கு எவ்வளவு பிடிக்கும் புலன் விசாரணை? முதல் படம் அவங்க வந்து கேப்டன் படம் தான் பார்த்தாங்க. புலன் விசாரணை வந்து அவங்க பார்க்கல. சரி. அவங்க என் படமே பார்த்தது இல்ல. செம்பருத்தி வரும்போது ஷூட்டிங் நடிச்சுட்டு 2 நாள் நடிச்ச பிறகு வந்து அவங்களுக்கு என்ன எல்லாம் வரும்போது இவங்க வந்து எல்லாம் எழுந்து நிற்கிறாங்களே வந்து ஏன் அவ்வளோ பெரிய ஆளை நான் பார்க்க இப்போ ரொம்ப ஒல்லியால இருப்பேன், என்ன இவர் பெரிய இவர் பார்த்து எல்லாரும் பயந்து அவங்க வந்து நான் எந்த பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வந்து அதான் ஃபர்ஸ்ட் படம் இல்லையா, காலேஜ்லேருந்து நேராக வராங்க. அவங்க வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பாங்க. இன்னும் இவர் எல்லாம் எழுந்து வராங்க நிற்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இல்லையா. அதனால வந்து அவங்க நான் யாருன்னு காமிக்கிறதுக்காக போய் வந்து கேப்டன் படம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ போய் ஆனந்தில் அவங்க வந்து படம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்பதான் நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியும். அதான் பார்த்து அதுக்கப்புறமா பார்த்தாங்களா புலன் விசாரணை? பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியா? ஓகே ஓகே. ஃபேண்டாஸ்டிக் சார். ஒரு நல்ல படம். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படங்கள் ஒன்று புலன் விசாரணை. ஸோ 35 வருடங்களுக்கு அப்புறம் அந்த படத்தை பற்றி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய நீண்ட உரையாடலுக்கும் பொதுவாக வந்து இன்டர்வியூக்கு வர்றவங்க வந்து எங்களை பற்றி எதுவுமே தெரியாதான் வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்க டைட்டில் வந்திருக்கு வந்து எந்த காட்சி இருக்கிறது வரைக்கும் நீங்கள் அதை பற்றி ஒரு தரவை எடுத்து வந்துருக்கீங்க. அது வந்து நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்ல மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். 2ஆம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில 2 ஆரையும் இணைக்க போறாங்களாம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic, no side effect. Link in description.